போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. மாப்பிள முன்னாடி மான மரியாதை எல்லாமே போயிடுச்சு. அதுவும் அந்த ரஞ்சினி பொண்ணு ஒவ்வொரு விஷயத்தையும் என்னமா புட்டு புட்டு வச்சா. அவளை சொல்லி என்ன பண்றது? அவளால உங்களுக்கும் பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை. பிரச்சனையை தீர்க்கவே முடியாது. ஆனா பிரச்சனைக்கு உரியவளை உங்க அப்பா எங்க வீட்ல தான் இருக்காரு. காணோன்னு தேடுவீங்களே தான் போன் பண்ணேன். எவன்டா அவன்? காருக்கு முன்னாடி காலையிலே போதையில வந்து விழுறது. சுருளி, என்ன பயந்துட்டியா? என்ன குடிச்சிருக்கியா? அந்த கிழவி என்ன கை நீட்டி அடிச்சிட்டா. ஒரு வேலைக்காரனுக்கு இருக்க மரியாதை கூட அந்த வீட்டுல எனக்கு இல்லை. மகனா வச்சு பார்க்காட்டிட்ட பரவாயில்ல, ஒரு மனுஷனா கூட பார்க்க மாட்டேன்றாள. அவளை பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்குது. இனிமே அவ உயிரோடவே இருக்கக்கூடாது. அவளால உங்களுக்கும் பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை. பிரச்சனையை தீர்க்கவே முடியாது. ஆனா பிரச்சனைக்கு உரியவளை தீர்த்துடலாம். இனிமே கேட்கும் போதெல்லாம் நீங்க அவளுக்கு பணம் கொடுக்க வேண்டாம். ஒரே ஒரு தடவை எனக்கு பணம் கொடுங்க, அவ கதையை நான் முடிச்சிடுறேன். அவ தூங்கும் போது தலைக்காணியை வச்சு அப்படியே அழுத்தி அப்படியே கொண்டுடுறேன். இல்லைன்னா குண்டு கட்ட தூக்கின்னு போய் கணத்துல தூக்கி போட்டுடுறேன். இல்லைன்னா வெத்தலை போட்டு இருக்கிற சுண்ணாம்பு டப்பாவில் சைனைடு கலந்து வச்சிடுறேன். அவ வெத்தலை போடுறப்ப தின்னு சேர்த்து போட்டோம். இல்லைன்னா உருட்டு கட்டியால மண்டியில ஒரே போடு. எப்படியோ ஒண்ணு அவளை நான் போட்டுடுறேன். பணம் எவ்வளவு கேட்ட? 10 லட்சமா? அவ்வளவுதானே? வீட்டுல பணம் இருக்குல்ல? இருக்குமா? சரி, இவ வருவான், இவகிட்ட கொடுத்தனுப்பு. சரிம்மா. சந்தோஷத்தை அனுபவிச்சில, இப்போ கஷ்டத்தை அனுபவிடா. நல்லதா ஒரு தொகைய என்கிட்ட வெட்டிடு. நாட்டுல நல்லவங்களுக்கே 1000 எதிரிங்க. வேங்கடத்தா மாதிரி ஆளுங்களுக்கு எதிரிக்கா பஞ்சம். நாம வேண்டான்னு சொன்னா சுருளி வேற பக்கம் போய் நிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? என்ன யோசிக்கிறீங்க? பெத்த மகனை ஆத்தால போட்டு தள்ளுறேன்னு சொல்றானே, இவனை நம்பலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சுருளி, என்ன நம்புங்க. நான் அடிக்கிற சரக்கு மேல சத்தியமா சொல்றேன், நான் அவளை போட்டு தள்ளிடுறேன். நான் ஒன்னும் உன்னை நம்பாம இல்ல சுருளி. அந்த வேங்கடத்தால எப்ப எங்க எப்படி வச்சு போட்டு தள்ளுறது தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அப்படி போடுங்க. இப்பதான் நீங்க நம்மாளு. கூடிய சீக்கிரமே அவளுக்கு சங்கூதிடலாம். சுருளி ஒரு நிமிஷம் இரு. சுருளி, இந்தா இதுல 10,000 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. கழுவியை போட்டு தரு, மத்தெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வா வா வா. ஏய் வேங்கடத்தா, உன் புள்ள சுருளியே உனக்கு எதிராக நிக்கிறான். அவனை வச்சு உன்னை போட்டு தள்ளுறேன். அக்கா, அப்பாவை பாத்தியா? இல்லடி, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே காணோம். என்னக்கா இப்படி சொல்ற? எனக்கு அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. சரி, அழாதடி, அழாத. ஏய், என்ன அக்காளும் தங்கச்சி அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழுகுறீங்க? 2 பேரும் அப்படி ஓரமா உட்கார்ந்து ஒப்பாரி வைங்க. ஆளப்பா, ஏமா இப்படி பேசுற?
பின்ன எப்படி பேச சொல்ற? உங்க அப்பா என்ன 3 வயசு குழந்தையாடி திருவிழாவில காணாம போறதுக்கு, இல்ல 16 வயசு பொண்ணா எவனாவது ஒரு மாப்பிள்ளையோட அப்படியே ஓடி போறதுக்கு? எங்கேயாவது பப்பரப்பான்னு ஆன்னு வாயை திறந்துட்டு பராக்கு பாத்துக்கிட்டு இருப்பாரு. பசிச்சதுக்கு அப்புறம் வீடு வந்து சேருவாரு. பூவாக்கு லாட்டரி அடிச்சா தாண்டி பொண்டாட்டியோட அருமை தெரியும் இந்த ஆம்பளைங்களுக்கு. இங்க பாரு, உங்க அப்பா வரும்போது வரட்டும். எங்கேயாவது வேடிக்கை பாத்துக்கிட்டு நின்னுட்டு இருப்பாரு. போற வர போலீஸ்காரங்க கைய பிடிச்சி இழுத்து முட்டிக்கு முட்டி தட்ட போறாங்க. ச்சே, எப்ப பார்த்தாலும் மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி மச நிக்கிறது. தள்ளுடி. ஆம்பளைன்னா ஒரு வேகம் வேண்டாம்? ஏமா அப்பாவை இப்படி திட்டிக்கிட்டே இருக்க? பாவம் அவரு. இரு. ஏண்டி, உங்க அப்பா பாவலடி, அவரை கட்டிக்கிட்ட நான் தான் பாவம். வீட்டு ஆம்பளைங்க விவரமா பொழைக்க தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா நான் இதுக்கு 5க்கு 10க்கும் அல்லாடணும். கார்ல போகணும்னு நினைச்சா தப்புன்னு சொல்லலாம். எத்தனை நாளைக்கு தான் கால்நடையாவே போறதுன்னு நினைச்சா அது தப்பாடி. ஊர் உலகமெல்லாம் பாரு, எல்லாரும் எப்படி ஆஹா ஓஹோன்னு வாழறாங்கன்னு. உங்க அப்பனும் இருக்காரு, ச்சே, மேய போற ஆடு மாதிரி ஆபீஸுக்கு போறது, அப்புறம் பண்டிகைக்கு போன ஆடு வீடு திரும்புற மாதிரி வீட்டுக்குள்ள வர்றது. நட்ல போட்டு வச்சா குருட்டு கோழி தவிட்ட முழுங்கின மாதிரி அப்படியே நல்லா முழுங்கிட்டு அப்படியே கட்டையை சாச்சிடுறது. தினம் உங்க அப்பனுக்கு இதே பொழப்பு தானே? மாமா, நீ ரொம்ப ஓவரா பேசுற. அடியே, என்னங்கடி உங்க அப்புறம் சொன்னா உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது? ஹலோ, சொல்லு ரஞ்சினி. அப்பாவை இப்படிதான் பேசுவீங்களா? என்ன ரஞ்சினி? அப்பா என்னக்கா ப்ராப்ளம் உனக்கு எப்படி தெரியும்? உங்க அப்பா எங்க வீட்ல தான் இருக்காரு. காணோன்னு தேடுவீங்களே தான் போன் பண்ணேன். காலையில கூட்டிட்டு வரேன். அப்பா தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் ரஞ்சினி. இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணுமா? நிம்மதியா தூங்குங்க. என்னக்கா? என்ன, உங்க அப்பா அந்த ரஞ்சினி வீட்டுல தான் இருக்காராமா? உங்க அப்பா தான் அந்த ரஞ்சினி வீட்டுல சாப்பிட்டு நல்ல ருசி கண்டிருக்காருல்ல, அதான் நாக்க தொங்க போட்டுட்டு அங்க தேடி போயிருக்காரு. அப்பாவை திட்டலன்னா உனக்கு தூக்கமே வராதா? ஏய், எனக்கு மட்டும் இல்லடி, கட்டினவன் கையால் ஆகாதவனா இருந்தா எந்த பொம்பளைக்கு தூக்கம் வராது. பேசுறானுங்க அப்பனுக்கு சப்போர்ட் பண்ணி. அப்பா, அமுதாவோட அப்பாவை வழியில பார்த்தேன். அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். என் பொண்ணோட கெஸ்ட்னா அவங்க எனக்கும் கெஸ்ட். அப்பா இன்னும் பழசம் மறக்கல போல இருக்கு. சேச்சே, எங்க அப்பா கிட்ட இருக்கிற நல்ல குணமே நல்லத ஞாபகம் வச்சுக்கிட்டு கெட்டத உடனே மறந்துடுவாரு. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. வாங்க, ரெஸ்ட் எடுங்க.
என்னக்கா அப்பாவை இன்னும் காணோம்? அதாண்டி தெரியல. நீ ஃபோன் பண்ணி பாருக்கா. எத்தனை தடவை பண்றது? அப்பா போன் சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு. ரஞ்சினி போன் காலையில இருந்து எங்கேஜ்டாவே இருக்கு, இல்லன்னா நாட் ரீச்சபிள்னு வருது. அக்கா, அப்பா ஒருவேளை நம்ம வீட்டுக்கு போறேன்னு ரஞ்சினி அக்கா கிட்ட சொல்லிட்டு வேற எங்கேயாவது போயிருப்பாரோ? வாய் மூடி. நானே ஏற்கனவே பயந்து போயிருக்கேன், நீ வேற தேவையில்லாம ஏய். பயமுறுத்துற. இந்தாடி காப்பி. எங்களுக்கு வேண்டாமா? என்னது காப்பி வேணாமா? அடியே, உனக்கு காப்பி வேணானா வேணான்னு சொல்லு. அதென்ன எங்களுக்கு வேணான்னு நீ சொல்றது? ஆ? இந்தாடி நீ குடி. எனக்கும் வேண்டாம்மா. என்னங்கடி நினைச்சிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் காஃபி போடுறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதுதானே? போட்டதுக்கு அப்புறம் ஆளாளுக்கு வேண்டான்னு சொன்னா என்ன அர்த்தம்? மா, நீ காஃபி போடுறன்னு எங்களுக்கு எப்படிமா தெரியும்? அப்படியாம்மா? இனிமே காலையில காஃபி போடுறதுக்கு முன்னாடி அம்மா காஃபி வேணுமான்னு கேட்டுட்டு அப்புறமா காஃபி போடுறேன், போதுமா? அம்மா, நாங்களே அப்பாவை காணுங்கிற வேதனையில இருக்கோம். ஆ? நீ என்னடானா? அடியே, உன் அருமை அப்பா ரஞ்சினி வீட்ல இருக்காருன்னு நேத்து நைட்டே அவ போன் பண்ணி சொன்னால, அப்புறம் என்ன? விடிஞ்சு இவ்ளோ நேரம் ஆகுது, அப்பாவை காணோம். ஆஹா. எனக்கு பயமா இருக்கு. டே. எங்க போனாரு, என்ன ஆனாரோ? ஐயே, அது எப்படி வீட்டுக்கு வருவாரு? நல்லா குளிச்சிட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் வருவாரு. ரஞ்சினி வீட்டு சமையல ருசிக்கத்தானே நாக்க தொங்க போட்டுட்டு போயிருக்காரு. நல்லா மூக்கு பிடிக்க தின்னுட்டு தாண்டி வருவாரு. உனக்கு எப்ப என்ன பேசணும்னு தெரியாதுமா? ஏய். இல்ல மனுஷன் பேசுவானா? என்ன அப்பா வாங்கப்பா. வாங்கப்பா. அப்பா, ஏய், எங்கப்பா போயிட்டீங்க? ஏன்பா வீட்டுக்கே வரல? வாங்க. உங்க அப்பா இப்பதான் என்ன பொண்ணு பார்க்க வராரு. அதான் அவருக்கு வெக்கம், ஒரு தயக்கம். சும்மா இருமா. வாங்கப்பா, இது உங்க வீடு, உங்க குடும்பம். எதுக்கு தயங்குறீங்க? ஆ, அந்த நினைப்பு இருந்திருந்தா வீட்டை விட்டு இந்த மனுஷன் போயிருப்பாரா? அம்மா, நீ இந்த மாதிரி பேசி பேசிதான் அப்பா இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு. ஆமாண்டி, பொம்பளை ஊமையா இருந்தா பொழப்பு ஊமையா தாண்டி போயிடும். பேச வேண்டிய நேரத்துல எல்லாம் பேசிதான் ஆகணும். பேசினதெல்லாம் போதும், இனிமேலாவது பேசாம இருக்க சொல்லுமா, நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம். ஓஹோ, அப்ப என்னாலதான் உங்க எல்லாரோட நிம்மதி போயிடுச்சா? அப்போ நான் இல்லாட்டி அப்பனும் பொண்ணுங்களும் இந்த வீட்ல நல்லா சந்தோஷமா இருப்பீங்களா? அப்ப நான் எதுக்குங்க இந்த வீட்ல? நான் போறேன், நான் எங்கேயோ போய் தொலைறேன். நான் அப்புறமா வரேன். நில்லுங்க சிவா. என்ன வீட்டுக்கு மாப்பிள்ள வந்திருக்காரு, வாங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்களுக்குலாம் உங்க சண்டைதான் பெருசா போச்சு இல்ல? அட என்னமா நீங்க எப்ப பார்த்தாலும் வீட்டை விட்டு போறேன், போய் தொலைறேன், சாக போறேன்னு சாகிறத பத்தி பேசுறீங்க. ஏற்கனவே வீட்டை விட்டு வெளியே போய் விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணீங்க. சரியான நேரத்துக்கு சிவா வந்து உங்களை காப்பாத்தலைன்னா இந்நேரத்துக்கு நீங்க உயிரோடவே இருந்திருக்க மாட்டீங்க. இப்போ மறுபடியும் வீட்டை விட்டு போறேன்றீங்க. உங்க மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறத மறந்துட்டீங்களா? நான் போயிட்டு அப்புறம் வரேன். இருங்க சிவா, நீங்க என்ன மூணாவது மனுஷனா? இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளைய வரப்போறவர் என்ன இந்த வீட்டு மாப்பிள்ள மத்தவங்க மாதிரியா? பெருந்தன்மையானவர். குடும்ப பிரச்சனைகளை பேசும்போது நீங்க இருக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்ல, நீங்க எங்க இருங்க. அப்பா என்னடானா அம்மா ஏதோ பேசிட்டாங்கன்றதுக்காக ரோட்ல உட்காந்து நான் உயிரோட இருக்க மாட்டேன், உயிரை விட போறேன்னு புலம்பிட்டு இருக்காரு. ஏதோ நான் பார்த்ததுனால சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்படி அம்மா ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் நான் வீட்டை விட்டு போறேன், சாக போறேன்னு சொல்லிட்டு இருந்தா பாவம் உங்க பொண்ணு அமுதா, அவ கல்யாணம் எப்படி நடக்கும்? ஏற்கனவே நகை வாங்க போனப்போ பணம் தொலைஞ்சிருச்சு, பத்திரிக்கை வேற தீ பிடிச்சு எரிஞ்சது, சிவாவோட அக்கா கர்ப்பம் வேற கலைஞ்சு போச்சு. இப்படி எத்தனை பிரச்சனை. இதெல்லாம் சிவாவா இருக்கிறதுனால இந்த பிரச்சனை எல்லாம் உங்க வீட்டுல பெருசுப்படுத்தாம பாத்துக்கிட்டாரு. பொண்ணு வீட்டு சைடுல பிரச்சனை மேலும் மேலும் பெருசு பண்ணிட்டு இருந்தா என்னதான் பண்றது? நான் சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்கா? அப்பா நீங்க சொல்லுங்கப்பா, நான் சொல்றதுல தப்பு இருக்கா? 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம், நாம ஒரு பொய் கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எந்த பிரச்சனையும் பண்ணாம சும்மா இருந்தா போதும், இவ கல்யாணம் நல்லபடியா நடக்கும். ஏதோ மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் நல்லவங்களா இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்ல.
அவங்க நல்லவங்க தான். ஆனா ஊர்க்காரங்க உறவுக்காரங்க கல்யாணம் நின்னு போகுன்ற பிரச்சனை ஆரம்பிச்சா என்ன ஆகும்? பிரச்சனை இன்னும் பெருசாதானே ஆகும். பேசாம எல்லாத்தையும் தூக்கி போட்டு இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு இல்லாம கல்யாணத்தை நடத்துற வழி பாருங்க. தோ சிவா இருக்காரு, அவரு எல்லாம் பார்த்து பாரு. சரி, போனதெல்லாம் போட்டும், இனிமேலாவது அமைதியா இருங்க. நான் வரேன். சிவா, நீங்க ஏதோ பேசணும்னு வந்தீங்களே? இல்ல, நான் அப்புறமா வரேன். மாப்பிள, நான் போயிட்டு வரேன். போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. மாப்பிள முன்னாடி மான மரியாதை எல்லாமே போயிடுச்சு. அதுவும் அந்த ரஞ்சினி பொண்ணு ஒவ்வொரு விஷயத்தையும் என்னமா புட்டு புட்டு வச்சா. அவள சொல்லி என்ன பண்றது? அவ நம்ம நல்லதுக்கு தானே சொல்றா. எனக்கு என்னமோ பண்ணுங்க, ஆளாளுக்கு தோன்றதெல்லாம் பண்ணுங்க. அவமானப்படுத்தி என்ன அசிங்கப்படுத்துறீங்க. என்னம்மா சாப்பிட்டீங்களா? அதுக்குள்ள வெத்தலை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்னடா புதுசா பாஸ் அப்படியே பொங்கி வழியுது? அம்மா, என்னதான் இருந்தாலும் அம்மா மகன்ற உறவு அறுந்து போகுமான்னு நீ தானே சொன்ன. நான் வெத்தலை மடிச்சு தரேன். எதுக்கு? சுண்ணாம்பு அள்ளி பூசி என் வாயை வேக வைக்கிறதுக்கா? என்னம்மா தப்பாவே நினைக்கிறியம்மா? நீ தப்பு தப்பா நடந்துக்கிறியடா. அதுக்கு காரணம் நீதாம்மா. நான் என்னடா பண்ண உன்ன? அந்த தனக்கோடி யாருமா? அவன் ஒரு அல்லக்கை. அவன் முன்னாடி நீ என்ன அப்படி அடிக்கலாமா? கல்யாண வயசுல ஒரு பொண்ணை பெத்து வச்சுக்கிட்டு என்ன காரியம் பண்ண பார்த்த நீ? பிறக்கும் போது பொண்ணு கல்யாண வயசுலயா பிறந்தது? பிறந்துக்கு அப்புறம் தானே கல்யாண வயசு வந்தது. எப்ப பார்த்தாலும் இதையே பேசிக்கிட்டு இருக்கிய. எத்தனை வருஷமா நான் பொண்டாட்டி இல்லாம இருக்கேன். அதை பத்தி எதுனா பேசுறியா? ஏண்டா அம்மா கிட்ட பேசுற பேச்சாடா இது? என்ன பண்றது, பிரச்சனைன்னு வந்தா எல்லாத்தையும் பேசிதான் நம்ம ஆகணும். பேசுறது மட்டும் நல்ல வக்கடையா பேசு. நீ 4 பேரு மாதிரி பொறுப்பா இருந்தா நான் ஏன்டா இப்படி கடந்து அல்லாடிக்கிட்டு இருக்கேன்? ஏமா நானா இப்படியாவா இருந்துட போறேன்? எனக்கும் ஒரு நாளைக்கு பொறுப்பு வராதா? பொறுப்பு 7 கழுத வயசாயிடுச்சு. இனிமே எப்ப பொறுப்பு வர்றது? சாக போற நேரத்துல சங்கரா சங்கரான்னு இருந்தா என்னடா அர்த்தம்? ஒன்னும் நடக்காது. இங்க பாரு, வயசு இருக்கும் போதே 4 காசு சேர்த்தாதானடா சுருளி. நான் என்ன பணம் வந்தா கீழே வீசிடுவேன்? எங்க வருது? கண்ணை தான் பார்க்க முடியுது, கையில பார்க்க முடியலையே. நோட்டை அடுத்தவன் எண்ணி தான் பார்க்க முடியுது, என்னால எண்ணி பார்க்க முடியல. வருண்டா, அதுக்குன்னு ஒரு வேலை வரும். ஒரே ஒரு தடவை எனக்கு பணம் கொடுங்க, அவ கதையை நான் முடிச்சேன். வேங்கடத்தாளை கொலை செய்வதற்காக சுருளி பணம் கேட்ட ராஜரத்னமே வந்து விட்டாரே.